ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கு உண்டான தலிகையில் நான் சக்கரவள்ளி கிழங்கு வேக போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வேக போட்டு நேற்றுக்கு எப்படி வாழைக்காய் பண்ணேனோ இமீடியட்டாக ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கேன். முளைக்கீரை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி சட்னியோ இல்லை தொகையிலோ அரைச்சிட்டாக்கா ராத்திரிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கு உண்டான தலிகை இருக்க போகிறது. ஸோ பாசிப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜலத்தில் போட்டுருக்கேன். முளைக்கீரையை அலம்பி எடுத்துட்டேன். யூஸ்வலி ப்ரெஷர் குக்கரில் போடாமல் கீரை பண்ணி நேராக சாப்பிட்றது தான் நல்லதுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன், அவசரமாக இருக்குது, டைம் இல்லை. அதனால் முளைக்கீரையை அலம்பிட்டு பாசிப்பருப்பையும் அலம்பிட்டேன். அதோடு சேர்த்து ஒரு 2 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். ஒரு மாதிரி மூடு சரியில்லை இன்றைக்கி. நான் வேறு ஏதோ மெனு பிளான் பண்ணி எல்லாம் ஆரம்பித்தேன். ஸோ இதை ஃபுல்லும் போட்டுட்டு குக்கரில் வைக்கிறேன். ஸோ குழம்புக்கு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன். புளியை நனைச்சி கரைச்சி எடுத்துட்டாச்சு. பொடி போட்டு பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி பொங்கல் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் வறுத்து பொடி பண்ணி அரைச்சி புளிக்குழம்பு பண்ணிடலாம் அப்படின்ட்டு தனியா 1 டேபிள் ஸ்பூன், இதெல்லாமே அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி கொப்பரை வச்சு அரைச்சிருவேன் இதோட சேர்த்து. ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி சிம்பிள் தலிகை. நான் இன்றைக்கி வெளியில் போயின்னு இருக்கேன். எங்கே போகிறேன்றத யாராவது கெஸ்ட் பண்ணுவேலா? பெரிய கெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. நான் அஜித் ஃபேன். எனக்கு ரொம்ப அஜித் பிடிக்கும். விடாமுயற்சி படம் நேற்றுக்கு ரிலீஸ். யூஸ்வலி அஜித் படம் தேர்ஸ்டேஸில் தான் ரிலீஸ் பண்ணுவாப்புல. நேற்றுக்கு என்னால் போக முடியல, ஊர்லேருந்து வந்த டயர்டு இருந்ததுனால நான் போகல. ஸோ இன்னைக்கு காத்தாலேயே எழுந்து பெருமாளுக்கு தை கடைசி வள்ளி, அதனால எல்லா வேலைகள்லாம் முடிச்சாச்சு. தலிகையும் சிம்பிளிஃபைடு தலிகை தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு நான் காத்தால 12 மணி ஷோ விடாமுயற்சி படம் பார்க்க போகிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அஜித் படம்ன்றதுனால. ஸோ எனக்கு நேற்றுக்கு ஒரு கமெண்ட்ல ஒரு யூனிக்கான கமெண்ட் ஒன்று இருந்தது. பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் போட்டிருந்தா, நேஷனல் ஹைவேஸில் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க, எவ்வளோ நாளாக வண்டி ஓட்டுறீங்க காரு அப்படின்ட்டுன்னு. நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் எங்களுக்கு காரே நாங்கள் வாங்கினோம். இது வரைக்கும் எங்ககிட்ட கார் கிடையாது. நான் ஒரு 10 இயர்ஸ் பேக் யுஎஸ்ல கார் ஓட்டியிருக்கேன். அங்க ஃபுல் கார் ஓட்டியிருக்கேன். அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே ஒரு மாதிரி பயம் இல்லாம ஓட்டலாம். எல்லாரும் அவாவா லேனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பா. இங்க கொஞ்சம் அன்பிரடிக்டபிளா தான் இருக்கும் வண்டி ஓட்டுறதுன்றது. ஸோ நான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் ஸ்ட்ரெயிட்டாவே கார் வாங்கின உடனே ஓட்ட ஆரம்பிச்சேன். வண்டி ஓட்டணும்னா மெயின் விஷயம் மோர் தென் ஓட்ட தெரியறது கான்பிடன்ஸ் வேணும். தைரியமா நம்மளால முடியும்ன்ற அந்த இது வந்தாதான் வண்டி ஓட்ட முடியும். கான்பிடன்ஸ் இல்லைன்னா வண்டியை தொடவே கூடாது. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு. ஸ்னோ டைம்ல அவ ஹஸ்பண்ட் ஃபோர்ஸ் பண்ணி ஓட்ட வச்சு மேஜர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டா. ஸோ இப்ப குழம்புக்கு வறுத்துக்கிறதுக்கு தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, வெந்தயம், ஜீரகம் இதெல்லாமே பொரிச்சுடலாம். இதுக்கு ஒரு 8-10 காஷ்மீரி மிளகா போட்டிருக்கேன். பொதுவாகவே வண்டி ஓட்டணும் அப்படின்னாக்கா தைரியம் வேணும். ஃபர்ஸ்ட் என்னால முடியும்னு பயந்துட்டா வண்டி ஓட்டக்கூடாது. தயவு செய்து வண்டியை எடுக்காம இருக்கிறது தான் சேஃப். அவ சொன்னா ஊருக்குள்ள என்னால ஓட்ட முடியறது, வெளியில ஓட்டுறச்ச கொஞ்சம் பயம் இருக்கு அப்படின்ட்டு. ஊருக்குள்ள ஓட்டுறதுதான் சேலஞ்சிங். ஏன்னா எந்த சந்திலேருந்து யார் வருவா, எந்த ஆட்டோக்காரர் நம்மளை இடிப்பாருன்னே தெரியாது. பயந்துட்டே வண்டி ஓட்டணும். ஊருக்கு வெளியிலன்னு போயிட்டோம்னாக்க ஓரளவுக்கு நம்ம லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் லேனை ஃபாலோ பண்ணி பிளஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பீட்ல போனாக்கா, ரொம்ப ஓவர்டேக்லாம் பண்ணாம கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா கான்பிடன்ஸ் பில்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதோ இல்லைன்னா வேகமா ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கிறதோ பண்ணலாம். எனக்கு பேசிக்காவே டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப வருஷமா 2 வீலர் ஓட்டின்னு இருக்கேன். 2 வீலர் ஓட்டுறதுனாலே கொஞ்சம் ரோட் சென்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ
ஸோ எனக்கு வந்து டிரைவிங் பண்ணுறது பிடிக்கும். ஒரு இது வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 8-10 மணி நேரம்லாம் ஓட்டியிருக்கேன். சோஃபார் ஒன்றும் பயம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்குண்டான பெருங்காயத்தை போட்டுடலாம். கருவேப்பிலையும் அதோட போட்டுடுறேன். அதுக்கப்புறமா கொப்பரை தேங்காயும் இதோட போட்டுடுறேன். ஸோ அதனால தைரியமா ஊருக்குள்ள ஓட்டுறவாளா இருக்கிறதுனால தாராளமா மனசுல தைரியத்தை வரவழைச்சுட்டு வண்டியை எடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாள் நிதானமா ஓட்டிட்டு அதுக்கப்புறமா ரேசிங் எல்லாம் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஆக்சுவலா லைஃப்ல வந்து எனக்கு ஒருத்தர் திருவான்மியூர்ல நான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி பிரெக்னெண்டா இருந்தபோது அங்க இருந்தேன். திருவான்மியூர்ல வால்மீகி நகர்ல இருந்தேன். அப்ப வந்து ஒரு பயங்கர பெரிய ஆன்டி, ஒரு 80 வயசு இருக்கும். அவ பொண்ணு வந்து பாவம் மென்டலி பிசிக்கலி சேலஞ்சு குழந்தை. அவளுமே கிட்டத்தட்ட ஒரு 65 வயசு போல வீல் சேர்ல தான் இருப்பா. இந்த மாமியும் வீல் சேர்ல தான் இருப்பா. அந்த மாமி வந்து அந்த பொண்ணை எப்படியாவது ஃபாரின்ல கூட்டின்னு போய் சரி பண்ணி எடுத்துன்னு வரணும்ன்ற ஐடியால யூஎஸ்ல இருந்திருக்கா, கனடால இருந்திருக்கா. ரொம்ப பண கஷ்டங்கள்லாம் இருக்கும்போது பெரிய ஹெவி ட்ரக்கு வந்து யூஎஸ்க்கும் கனடாக்கும் நடுவுல இந்த திங்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ற ஹியூஜ் ட்ரக், அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரக் டிரைவரா இருந்திருக்கா. அப்ப சொல்லுவா, நமக்கு ஒரு இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு தோணினா அன்னைக்கு இருந்த நிலைமையில அவ வந்து எப்படியாவது என் பொண்ணை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்ன்ற ஒரு வைராகியம் இருந்ததுனால நான் அந்த ட்ரக்கை வந்து டிரைவ் பண்ணி ஒர்க் பண்ணேன், பணம் சம்பாதிச்சேன் அப்படின்னு. அதனால நீங்களா சின்னவா அப்படின்னு சொல்லி பயங்கர மோட்டிவேஷனலா எனக்கு எப்பயுமே பேசுவா. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்செக்யூர்டா யார்ட்டையும் பேச மாட்டேன். நான் வந்து நெய்வேலியிலேயே பிறந்து வளர்ந்து எல்லாம் பண்ணதுனால எனக்கு இந்த சிட்டி லைஃப்ல பார்த்தா அவ எல்லாரும் வேற மாதிரி தெரியும். நான் வந்து அவளோட லெவலுக்கு இல்லைன்ற மாதிரி எனக்கே தோணி நான் ஒதுங்கிடுவேன். அந்த நேரத்துல எல்லாம் அவ என்ன பண்ணுவா, என்னை கூட்டு பேசுவா, நீ வா அப்படின்னு சொல்லி. அவெல்லாம் மோட்டிவேட் பண்ணதுனாலதான் இந்த அளவுக்கு ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல உங்க கூட எல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் மெயின் காரணம் அந்த ஆன்டி தான். டெஃபினட்டா நான் என்னைக்கு அவளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இதை நல்லா வறுத்தாச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு இதை பொடி பண்ணி எடுத்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, இதை வச்சு அந்த பொடி போட்ட பொடியை அரைச்சு நம்ம ஒரு குழம்பு பண்ணிடலாம். ஸோ வறுத்த சாமான்கள் இதுதான். நான் இதை இப்போ மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ எண்ணெய் குத்தி கடுகு வெந்தயத்தை தாளிச்சுண்டாச்சு, பொரிய ஆரம்பிச்சுடுத்து. பெருங்காயம் போட்டுருக்கேன், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி கொஞ்சம், கரைச்சி வச்ச புளி ஜலத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரட்டும், அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரைச்சின்னு வந்த பொடி இங்கே இருக்குது. இன்னும் நான் வந்து உப்பு ஆட் பண்ணல, உப்பு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். புளி ஜலம் கொதிக்கட்டும். ஸோ ஒரு மாதிரி இன்னைக்கு நான் நல்ல ஒரு மெனு பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணேன். காலையிலேருந்து ரொம்ப நான் இப்போ பேசிட்டேன்னா துக்கமாக அழுதுருவேன், அந்த மாதிரி ஒரு மூட்டில் இருக்கேன் நான். ஸோ அதாவது ஒருத்தர் அதாவது இந்த குனிஞ்சானா எல்லாம் தாண்டிட்டு போயிட்டே இருப்பாளே, அந்த மாதிரி அவ நிமிரவே முடியாதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். அதாவது ஒருத்தரே எல்லாமே பண்ணணும், இன்னொருத்தர் ஜாலியா அனுபவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றது தான் வாழ்க்கையோட தத்துவமா நான் புரிஞ்சுட்டது. இத்தனை வருஷ காலம் வாழ்ந்த வாழ்க்கையில ஏமாந்தவாளவே இருப்பா, ஸ்மார்ட்டா இருக்கிறவா என்னைக்குமே ஸ்மார்ட்டா இருப்பா. கடவுள் கூட அவளையும் நன்னாதான் வைக்கிறார். இந்த குனிஞ்சுட்டு இருக்கிறவால குனிய வச்சுட்டே தான் இருப்பார் போல இருக்கணும்னு தோன்றது. சில நேரங்கள்ல அநியாயமா சில விஷயங்கள் நடக்கிற நேரத்துல கடவுள் எங்க இருக்கார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எனக்கு இப்பெல்லாம் வந்துருது. ரொம்ப பெருமாள் பக்தி எல்லாம் உண்டு, கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஒரு சந்தேகம் வர மாதிரி இருக்கு. அது கரெக்டா தப்பா என்னன்னே தெரியல. நம்மளுடைய வீக்னஸ் நேரத்துல நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சுடுறது.
ஸோ இப்போ கொதிக்க ஆரம்பிக்கிறது புளி ஜலம். நான் இதை ஆட் பண்ணி விடுறேன். நீங்க நிறைய பெரியவா இருக்கேன் இல்லையா, தயவு செய்து இன்னைக்கு நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். யாராவது எனக்கு என்னுடைய எண்ணம் எனக்கே தெரியறது, அது ஒன்றும் கரெக்டான எண்ணம்லாம் கிடையாது. எப்படி கஷ்டப்படுத்துவார் பெருமாள், நம்மளை வந்து கைவிட மாட்டார். அது என்னமோ நியாயமான விஷயம்தான். ஆனா எத்தனை நாள் அப்படின்றது இருக்கு. எனக்கு ரொம்ப வலிக்கிறது எனக்கு ஆக்சுவலா. நான் என் குழந்தைக்கு இதை சொல்றேன். ஆனா அதே எனக்குன்னு வர நேரத்துல அது என்னால பேசவோ ஜீர்ணிச்சுக்கவோ முடியவே இல்லை. உப்பையும் ஆட் பண்ணி விடுறேன். நான் ஆல்ரெடி மஞ்சள் பொடியெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். குழம்பு பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல் கலர் வர ஆரம்பிச்சுடுத்து. ஸோ அடுத்தாப்புல நான் கீரையை வந்து குக்கரில் போட்டிருக்கேன். யூஸ்வலாக சொல்லுவேன் இல்லையா, கீரையை வந்து நேராக தான் குக் பண்ணணும் ப்ரெஷர் குக் பண்ணுறதை விட அப்படின்ட்டு. ஸோ நான் இன்னைக்கு இந்த மூவி போகணுன்ற காரணத்தினால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு பழம் வச்சு பெருமாளுக்கு அம்சம் பண்ணிட்டேன். ஸ்வீட் எதுவும் பண்ணவே இல்லை இன்னைக்கு. ஸோ சிம்பிளாக தான் இருக்க போகிறது இன்னைக்கு தளிகை. ஸோ இப்போ இது கொதி வந்த கையோட நான் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிடலாம். ஐ திங்க் நான் இப்பயே இதை ஆட் பண்ணிடலாம், கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. போன தடவை பொங்கல் அன்னைக்கு பண்ணியிருந்த போது எங்கள் அப்பாவுக்கு இது நடுவில் அவருக்கு ரொம்ப ஒரு தடவை செஸ்ட் பெயின் ஜாஸ்தியாக வந்ததா. ஏதாவது என்னோட டாக்டர் சொன்னாப்புல இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்கோ, ஃபால்ஸ் பெயினாக இருந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது, நம்ம கேஸ்ன்னு நினச்சிட்டு இருப்போம், வேற மாதிரி ஏதாவது இருந்துருச்சுன்னா தெரியாமல் போயிடும். ஸோ அதனால கிழங்கு வகைகள் எதுவுமே கொடுக்காதீங்கன்னு. பட் எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன பண்ணேன், கொஞ்சம் சின்ன பீஸ் கொடுத்துருந்தேன். அன்னைக்கு காத்தால ஓவர் எக்ஸாஷன் வேலை பண்ணதில்லை, என்னால் சாப்பிட முடியவே இல்லைன்ட்டு எனக்கு ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு வெளியில போய் கணு பண்டிகைக்கெல்லாம் வாங்கிட்டு வரத்துக்குள்ள வந்து பார்க்குறேன் அடிச்சிட்டா, ஃபுல்லுத்தையும் அடிச்சிட்டான். அப்படியே எனக்கு பதட்டம் ஒரு பக்கம், கோபம் ஒரு பக்கம், அழுக ஒரு பக்கம். அப்பா உனக்கு ஆகாதுன்னு தானேப்பா நான் கொடுக்கல, நான் வரத்துக்குள்ள இப்படி சாட்டிட்டியேப்பா, உடம்புக்கு வந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டுன்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டா ஒரே வார்த்தையில. ஸோ இப்போ வந்து இது கொதிச்சு அந்த சக்கரவள்ளி கிழங்குல எல்லா உப்பு புளிப்பு காரம் எல்லாம் இறங்கிடுத்துனாக்கா ஒரு சிட்டிக்கை வெல்லம் மட்டும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு குழம்பு ரெடி ஆயிடும். அடுத்தாப்புல கீரைக்கு ஜஸ்ட் மசிச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டிட்டு சாதம் வைக்க வேண்டிதான் வேலை. குழம்புக்கு வெல்லமும் போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுத்து. ஸோ நான் இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ கீரையை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் மசிச்சு. இதுக்கு வந்து தாளித்து கொட்டணும். அதுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு நம்ம சாதத்தை வச்சிடலாம், டைம் ஆகிட்டே இருக்குது. சாதமாக ஆயிடுத்துனாக்கா இப்போ நம்ம இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிடலாம். ஸோ தளிகை ரெடியாக எடுத்து கீரையை வந்து போயிட்டு வந்து தான் பண்ண போகிறேன், மணியாக எடுத்து. ஸோ தளிகை வந்து கம்ப்ளீட்டாக ரெடியாக எடுத்து நான் இப்போ வந்து மூவிக்கு டைம் ஆகிடுத்து. மணி ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பினா தான் எனக்கு சரியாக இருக்கும். சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்க. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. ஸோ உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேன். தயவுசெய்து என்னடா இன்னைக்கு ஒரு வீடியோ இதை போய் போட்டிருக்காளே நினச்சிக்காதீங்க. அர்ஜென்ட்னால இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இன்னொன்று ஒரு மாதிரி மூடும் சரியில்லாமல் இருக்குது. அதனால தான் அடுத்த வீடியோவில் நல்ல மெனியோட உங்களை நான் பார்க்குறேன். பை பை ஆல்.